மகனால் செய்ய இயலாத காரியத்தை தாய் தாங்கள் செய்ய வந்திருக்கிறீர்களா? ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் தங்களாலும் என்னை அழிக்க இயலாது. என்னால் உன்னை அழிக்க முடியாது, ஆனால் என்னால் உன்னை நிச்சயமாக காயப்படுத்த இயலும். தேவசேனா எங்கே சென்று விட்டாள்? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையாகவே நீ செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை செய்தால் உன் தவறுக்கான மன்னிப்பு கிடைக்கும். நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் அன்னையே, கூறுங்கள். கார்த்திகேயா, தேவசேனாவை நீ திருமணம் செய்து கொள்வாயா? நிச்சயமாக தாயே. தேவசேனா, கார்த்திகேயனை திருமணம் செய்து கொள்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. சில சமயம் வாரிசுகள் செய்யும் நன்மையினால் பெற்றோருக்கும் நன்மை கிடைத்துவிடும். உன்னுடைய இதயம் புனிதமாவதற்கு நீ ஒரு யாத்திரைக்கு சென்றாக வேண்டும் தேவேந்திரா. ஆனால் இந்த திருமணத்திற்கு உனது அனுமதியை கொடுத்துவிட்டு உனது யாத்திரையை நீ ஆரம்பிக்கலாம். இத்திருமணத்திற்கு தேவசேனாவின் தந்தையாக நான் அனுமதி அளிக்கிறேன். ஆனால் தேவாந்தக் எப்படி அழைக்கப்படுவான்? அவன் நிச்சயமாக அழிவான். அன்று யார் அதிகமான வேகத்தில் யுத்தம் செய்தார்கள்? கூறு. எப்பொழுதும் வேகமாக யுத்தம் செய்வது கணேசன் தான், அதாவது நான் தான். ஆனால் இன்று தாங்கள் இருவரும் எனக்கு துணையாக இருப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். அன்று நீங்கள் என் மீது கோபத்தில் இருந்தது போல் இன்று நீங்கள் இல்லை. எங்களின் உதவியானது தங்களுக்கு தேவைப்படும் என்பதால் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மகாகாளியின் புதல்வனுக்கு மற்றவர்களின் உதவி தேவையா? தேவசேனா இப்பொழுது நம்முடன் எதற்காக இருக்கிறாள் என்பது உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? விநாயகா, இப்பொழுதும் உனக்கு சித்தி புத்தியை திருமணம் செய்து கொள்வதில் ஏதேனும் தடை இருக்கிறதா? உங்கள் அனைவரையும் பார்த்தால் உங்கள் தோல்வியை நீங்களே ஒப்புக்கொண்டு என் முன்னே வந்தது போல் தோன்றுகிறது. மிக நன்று. இவ்வுலகில் எந்த சக்தியாலும் என்னை அழிக்க இயலாது என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்.
உன்மேல் உனக்கு மிகவும் நம்பிக்கை உள்ளதா? மகாதேவா, என்ன இது? இதற்கு வாய்ப்பே இல்லை. தாங்கள் எனக்கு அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் மகாதேவா. தாங்கள் எனக்கு வரம் அளித்துள்ளீர்கள். நான் அளித்த வரத்தை சிறிதும் மீறவில்லை தேவாந்தக். ஆனால் நீதான் பிரமையில் இருந்தாய். உன்னை எதிர்க்கும் சக்தி இவ்வுலகில் இல்லை என்று நீ எண்ணினாய். அதாவது அதில் அஷ்டசித்தி, புத்தி மற்றும் சுபம் இம்மூன்றும் அடங்கியிருக்க வேண்டும். அம்மூன்றும் அடங்கிய சக்தியே உன் முன் இப்போது நிற்கின்றது. உன்னை அழிப்பதற்காக. இல்லை மகாதேவா, மூவரின் சக்தியும் ஒன்றாக இருக்கிறது. இது முறையல்ல மகாதேவா. 3 சக்தியாகும், ஒன்று அல்ல. இது 3 சக்தி அல்ல, ஒரு சக்திதான். வாக்குதானத்திற்கு பிறகு அவர்களது சக்தி 3 அல்ல, ஒன்றாகிவிடும். ஆகையால் தான் இவர்கள் மூவரும் ஒன்றாகிவிட்டார்கள். சித்தி அக்ஷசக்தியின் தேவியாவாள். புத்தி அறிவின் தேவியாவாள். மற்றும் கணேசன் சுபம் என்ற வார்த்தைக்கான அடையாளமாவான். இப்பொழுது இவர்கள் மூவரின் சக்தியும் ஒன்றாகி உன்னை அழிக்கப் போகிறது. அற்புதமாக யுத்தம் புரிந்தாய் கணேசா. 3 சக்திகளை கொண்டு தேவாந்தக்கை விநாயகன் வதம் செய்திருக்கிறான். எனவே இன்றிலிருந்து விநாயகன் கணபதி என்ற பெயரிலும் அழைக்கப்படுவான். நான் தங்கள் அனைவரிடமும் நான் புரிந்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நான் உங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கிறேன். நான் விரைவில் நான் இழந்த பதவியையும் இழந்த பெயரையும் திரும்பப் பெறுவேன். ஆனால் அதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு யாத்திரைக்கு சென்று வருவேன். முடிவு நல்லதாக இருந்தால் அனைத்தும் நல்லதே. நாம் அனைவரும் மீண்டும் விரைவாக கைலாயம் திரும்ப வேண்டும். என் புத்திரர்களின் வாக்குதானம் நடந்துவிட்டது. மீண்டும் நான் கைலாயத்திற்கு செல்ல விரும்புகிறேன்.